வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனா கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது சாம்பார் சாதம். இது கூட கல்யாணம் விட்டு சேனக்கிழங்கு இப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 300 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி ஒரு பெரிய லெமன் சைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் சின்ன துண்டு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெய் 5 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிட்டோங்கன்னா, இந்த பச்சை அரிசி துவரம்பருப்பு நல்லா ஊற வச்சிடும். வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க ஆரம்பிங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக வெந்து வரும். சில பேருக்கு சாம்பார் சாதம் பண்ணும்போது அந்த பருப்பெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பருப்பு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அந்த பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து வரும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய கட்டி இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, பெரிய கிளாஸ் எடுத்துக்கங்க. அந்த கிளாஸில் 4லேருந்து 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் வேக விட்டு தான் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். மேலே அந்த அரிசி கொஞ்சம் முழுசாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி நல்லா வெந்திருக்கும், மசிஞ்சு வரும். இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் டெக்ஸ்சர் சூப்பராக வரும். சில பேர் சாம்பார் சாதம் பண்ணுவாங்க, ஆனால் சாம்பார் தனியாக இருக்கும், அரிசி தனியாக இருக்கும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக எப்படி பாயில் பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சாம்பார் மசாலா எப்படி ரெடி பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய். இந்த நெய்யும் நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர டைமில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சாம்பார் சாதனமே சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நிறைய பேர் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணலோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக கொடுக்கும். அதே டைமில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே பெரிய வெங்காயம் இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு அந்த மசாலாவோட அந்த சாதமும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வெங்காயம் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே காய்கறி போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தனியா பவுடர். நான் சாம்பார் பவுடர் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த சாம்பார் பவுடர் அரைச்சி வச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணா அந்த சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறது சொல்லி லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது தனியாத்தூள் போட்டாச்சா? இதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் 1 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு காய் நல்லா வெந்து வர்றதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த இடத்துல கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சில பேர் புளி உடனே ஊற்றிடுவாங்க. புளி ஊற்றக்கூடாது.
அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மூடி போட்டு காய் வெந்த பிறகு தான் புளி ஆட் பண்ணுறோம். எதுக்காக புளி எடுத்த உடனே ஊற்றக்கூடாது சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அந்த மசாலா வெந்து வரதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் எடுத்த உடனே புளி ஊற்றிட்டீங்கன்னா அந்த காய்கறிலாம் வேக வேக அந்த டெக்ஸ்சர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மசாலா காய் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு பிறகு ஏற்கனவே வேக வச்ச சாதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம்லாம் முழுசாக இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டில் கரெக்டாக வந்துடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் சாம்பார் சாதம் செய்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி மாதிரி விட்டுருவாங்க. அதே டைமில் கெட்டியாக ஆகிடும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இதில் நெய் கொஞ்சம் காய்ச்சி ஊற்ற போகிறோம். அதாவது கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்ற போகிறோம். அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முந்திரி பருப்பு, கொஞ்சம் காஞ்சி திராட்சை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டுறோம். அதே இடத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாக நெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு உடனே கெட்டியாகிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல நெய் காய்ச்சி ஊற்றுறோம். முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அந்த டெக்ஸ்டர் அப்படியே இருக்கும். இதை தொடர்ந்து கல்யாணம் விட்டு சேனக்கிழங்கு இப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கல்யாணம் விட்டு சேனக்கிழங்கு தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளி 1/2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, முந்திரி பருப்பு பேஸ்ட் 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/2 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சால்ட் டு டேஸ்ட். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிட்டனா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சேனக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி திருப்பி வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் பாயில் பண்ண யூஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக கட் பண்ண உடனே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மண் வந்துடும். அதனால தான் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. 80லேருந்து 85% அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துருங்க. கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்தளவுக்கு கரெக்டாக பாயில் பண்ணி எடுத்துருக்கணும். காய் வேக வச்ச தண்ணியை அவுட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த ஸ்டாக் வாட்டரை ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு இந்த மண்சட்டியில் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு போட்ட பிறகு கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1/2 ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்லைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதே டைமில் வந்து உங்களுக்கு வெங்காயம் ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். திருப்பி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல பழமான தக்காளி யூஸ் பண்ணுங்கள். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர்
மிளகாய் பவுடர் வீட்டில் இருக்க குழம்பு தூள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தனியா பவுடர், கொத்தமல்லி போட்ட பிறகு அந்த மசாலாவோட நல்லா குக் பண்ணுங்க. எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த மசாலாவும் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சூடாகட்டும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு மைல்டான டேஸ்ட் கொடுக்க மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த முந்திரி பருப்பு வந்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு எந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேக வச்ச கிழங்கு இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த கிழங்கும் இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர் வேண்டாம். ஏற்கனவே வேக வச்சு அந்த கிழங்கோட தண்ணி இதில் ஊற்றி குக் பண்ணுறோம். அதே டைமில் அந்த ஸ்டாக் வாட்டர் அதிகமாக போனோம்னா குக் பண்ண அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த இடத்துல லைட்டாக அந்த மசாலா லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேகட்டும்னு சொல்லி விட்டுருங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகட்டும். அந்த தம்லேயே கரெக்டாக வெந்து வரும். அந்த கிழங்கும் அந்த மசாலா பாருங்கள் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அதே டைமில் மசாலா அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கிழங்கு அதிகமாக போட்டுருவாங்க, மசாலா கம்மியாகிடும். மசாலா அதிகமாகிடும், கிழங்கு கம்மியாகிடும். அதனால் ஈக்குவல் குவான்டிட்டி மசாலா கிழங்கும் சேர்த்துருக்கணும். இதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போடணும். அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதிகமாக போட்டால் உங்களுக்கு அந்த மசாலா டாமினேட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே போட்டிருக்க அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றது நல்லா இருக்காது. ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துனா பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பக்கம் தெரிஞ்ச ஒரு ஈஸியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.